கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37 வசனங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 மற்றும் 37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இதோ உலகத்தை ஜெயித்தேன். பல நேரங்களில் இந்த வசனம் எப்பொழுது நமக்கு ஞாபகம் வரும் என்றால், பலவிதமான துன்பங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்ட வண்ணமாய் பசியின் அனுபவம், துன்பம், நாசமோசம், பட்டயம் என்ற நெருக்கடிகளும் பாடுகளும் நம்மை வந்து சின்னாபின்னமாக்கும் பொழுது கடவுள் சொன்ன இந்த வார்த்தை, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்ற வசனத்தை நாம் ஞாபகப்படுத்தி நாம் என்ன முடிவுக்கு வருவோம் என்றால், ஆண்டவரே சொல்லிவிட்டார், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் துன்பப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி, நமக்கு என்ன செய்வது, இந்த பாதையில் நான் கடந்துதான் போக வேண்டும் என்ற ஒரு ஆறுதலை நாமே வரவழைத்து கொள்வோம். ஆண்டவரும் அப்படி சொல்லி தரவே இல்லை. பிசாசானவன் உங்களை உபத்திரவப்படுத்தலாம், ஆனாலும் நீங்கள் தைரியமாக இருங்கள். காரணம் என்ன? நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், நான் ஜெயம் பெற்றவனாகியிருக்கிறேன். அந்த ஜெயம் பெற்ற கடவுள்தான் பவுல் மூலமாக இங்கே பேசும் பொழுது நாமும் ஜெயம் பெறுவோம் என்று சொல்லுகிறார். எதிலே இருந்து ஜெயம்? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம் என்ற இப்படிப்பட்டதான அநேக துன்பங்கள், தொல்லைகள் நம்மை சூழ்ந்து சின்னாபின்னமாக்கினால் கூட வேதம் சொல்லுகிறது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. உண்மையாகவே அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது எத்தனை பெரிய மகிழ்ச்சி! நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் நேசிக்கிற, நம்மில் அன்பு கூறுகிற அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக இரத்தம் சிந்தினவர், நமக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டவர், நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவராலே, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே எப்படி இருக்கின்றோம்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏதோ ஒரு நாள் அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் அல்ல, முற்றிலும் கம்ப்ளீட்லி. அதனால தான் ஆங்கில வேதம் அதை எப்படி சொல்லுகிறது? we are more than a conqueror என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான வெற்றியை நம்முடைய ஆண்டவர், ஜெயத்தை நமக்கு கொடுக்க போகிறார். இந்த கிறிஸ்துவின் அன்பு அப்படிப்பட்டதான மாபெரும் பாக்கியத்தை நமக்கு வைத்திருக்கிறது. ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு வருகின்ற இந்த உபத்திரவம், வியாதியோ, வியாகுலமோ, கடன் சுமையோ, தோல்வியோ, அவமானமோ, நிந்தையோ எதுவாக இருந்தாலும் அது நம்மை நிர்மூலமாக்க வரவில்லை. அப்படி ஒருவேளை பிசாசானவன் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு கூட கொண்டு வந்தால் கூட, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் ஜெயிக்க முடியும், அதை மாற்ற முடியும். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கடவுள் மாபெரும் அதிசயங்களை நமக்கு செய்வாராக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் எங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் மாற்றுகின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலத்தினால் அல்ல,
நீர் தருகிற கிருபையின் பலத்தினாலே நாங்கள் எதையும் கர்த்தாவை தாண்டி வர முடியும், ஜெயிக்க முடியும். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த உபத்திரவம், இந்த கடன் பிரச்சனை, இந்த தோல்வி, இந்த அவமானம், இந்த நிந்தை, ஆண்டவரை எல்லாம் கர்த்தாவே ஆசீர்வாதமாய் மாறி போக உம்முடைய நாமத்தினாலே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் இப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை தரப்போருக்காய் தோத்துறோம் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.